இயேசுவே 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 உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா உம்மை விட யாரும் இல்ல ஏசையா சொல்லுங்கப்பா உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா உம்மை விட யாரும் இல்ல ஏசையா கைகளை தட்டி இயேசுவே 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 உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா உம்மை விட யாரும் இல்ல ஏசையா சொல்லுப்பா உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா உம்மை விட யாரும் இல்ல ஏசையா நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா உம்மை விட யாரும் இல்ல ஏசையா வாயை திறந்து பாடுப்பா உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா உம்மை விட யாரும் இல்ல ஏசையா ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா யாக்கோபின் தேவனும் நீர்தானையா என்னுடைய தெய்வமும் நீர்தானையா ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா ஆமென் ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா யாக்கோபின் தேவனும் நீர்தானையா என்னுடைய தெய்வமும் நீர்தானையா என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என்னுடைய உழைப்பை யார் பறித்தாலும் என் தலை உயர்த்துபவர் நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு சேர்ந்து சொல்லுங்கள் ஆண்டவராய் இயேசுவே ஆண்டவராய் இயேசு எங்கள் மீது இரக்கமாயிரும் எங்கள் மீது இரக்கமாயிரும் இயேசு ஆண்டவரே இயேசு ஆண்டவரே என்னுடைய மனதில் உள்ள ஏக்கங்களை எல்லாம் அறிந்தவரே ஏக்கங்களை எல்லாம் எங்கள் மீது இரக்கம் வையும் எங்கள் மீது இரக்கம் தேவ மாதாவின் பரிந்துரையில் தேவ மாதாவின் எனக்குரிய அற்புதத்தை நான் உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்வேன் நான் உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்வேன் ஆமென் அமர்ந்து கொள்வோம் மீண்டும் உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படியே சிரித்த முகத்தோடு கைகளை பக்கத்தில் நீட்டி கைகளை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமென் பிரைஸ் தி லார்ட் பிரியமானவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு உன்னதமான வாக்குத்தத்தத்தை சிந்தனையில் எடுத்து நான் ஜெபிக்க உங்களை அழைக்கிறேன் தயவு செய்து எடுத்து வாசியுங்கள் யோவேல் இறைவாக்கினுடைய புஸ்தகம் யோவேல் இறைவாக்கினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தின் 26வது வசனத்துக்கு நேராக நீங்கள் தயவு செய்து திருப்பிக் கொள்ளலாம் யோவேல் 2:26 நீங்கள் வேண்டிய மட்டும் உண்டு நிறைவடைவீர்கள் உங்களை வியத்தகு முறையில் நடத்தி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை போற்றுவீர்கள் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள் ஆமென் நல்ல கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா நல்லா கவனிச்சு பாருங்க ஆண்டவர் ஒரு சிறப்பான வாக்குறுதியை இந்த சமூகத்திற்கு தருகிறார் மாதாவுடைய பரிந்துரையினால் என்னிலும் என் குடும்பத்திலும் நலம் பெருக வேண்டும் என்னுடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாற வேண்டும்
என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், தீமைகள், வியாதி, வருத்தங்கள், தொழில் நஷ்டம், என்ன பிரச்சனை இருக்குதோ எல்லாவற்றிலிருந்தும் ஒரு விடுதலை பெற்ற வாழ்வுக்காக நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். நிச்சயமாய் ஆண்டவர் அதை அறிந்துதான் சொல்கிறார், என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்தில் நீங்க நல்லா கவனிக்கணும், நிந்தை, அவமானம் என்ற இந்த வார்த்தை ரொம்ப கொடூரமானது. பிரைஸ் தி லார்ட். அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வழி என்ன செய்யும் தெரியும். வெளியே இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி புரியாது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதாவது ஒரு நிந்தை, ஏதாவது ஒரு விதத்தில் நாம் அவமானத்தில் தான் பயணித்து கொண்டே இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம என்னதான் எல்லாமே நமக்கு இருந்தாலும் கூட நமக்குள் ஒரு நிந்தை, அவமானம் நமக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு நிந்தையோடு வாழ்கிற மனிதன், ஒரு அவமானத்தோடு வாழ்கிற ஒரு மனிதனால சந்தோஷமா இருக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நாங்க ஒரு சமீபத்திலே ஒரு ஆலயத்தில் ஜெபத்துக்கு போயிருந்தோம். அப்போ ஜெபம் முடித்த பொழுது ஒரு தாயார் வந்தார்கள். அப்போ அந்த தாயார் வந்து சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு. அவங்க வீட்டுக்கு நாங்கள் ஜெபிக்கும்படியாக கடந்து போனோம். பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த வீட்டில் ஒரு பையன் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறான், வீட்டை விட்டு வெளியவே வர மாட்டேங்கிறான். அப்போ அவன் என்ன பிரச்சனை அப்படின்னா, இதே மாதிரி 3 மாதம் ஆகிட்டியான், உள்ளேயே இருக்கிறான், வெளியே வர மாட்டேங்கிறான், யார்ட்டையும் பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு அவனை பற்றி அவங்க வீட்டில் இப்போ ஒரு கண்ணீரோடு அந்த அம்மா அழுறாங்க. பையனை பார்த்தா அப்படியே நகமெல்லாம் வளர்ந்து, முடியெல்லாம் வளர்ந்து, அவன் அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறான், யார்ட்டையும் பேச மாட்டேங்கிறான். சரி ஜெபம் பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த தம்பிக்காக ஜெபிக்க ஆரம்பித்தோம். அவன்கிட்ட எந்த அசைவுமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். என்ன காரணம் அப்படின்னோடனே, அவன் காலேஜில் படிச்சிருக்கிறான், சென்னையில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு காலேஜில் படிச்சிருக்கிறான். காலேஜில் படித்தான். காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூ. அப்போ இன்டர்வியூவில் அவன் போயிருக்கிறான், செலக்ட் ஆகிட்டான், போயிட்டான். போன இடத்துல அவனுக்கு அந்த சில காரியங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, போயிட்டான். போன இடத்துல அவனை சில பேர் ரொம்ப மட்டமாக பேசியிருக்கிறாங்க. சில நேரங்களில் அவனுக்கு அது எதிர்மறையாக செய்தியாக மாறி இருக்கு, அவனுக்கு வேதனையை கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதை வீட்டில் ஷேர் பண்ணுறான் அப்பாட்ட. அவங்க அப்பா சொன்னாரா, உன்னைய பெற்றதுக்கு பெக்காமலே இருந்திருக்கலாம், எனக்கு ஏன்டா நீலாம் போய் பிறந்த அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அவர் எல்லா வீட்லையும் பேசுகிற மாதிரி தான் ஒரு யதார்த்தமாக அவர் பேசிட்டார். பிரைஸ் தி லார்ட். இவனுக்கு அந்த வார்த்தை கேட்டான், நம்ம அப்பாவே நம்மளை பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டாரே அப்படின்னு. அதோட அவன் அந்த இடத்துல ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிருக்கிறான். அவனுடைய ரூம்மேட்ஸ், அவங்க கூட இருந்தவங்கலாம் உடனே இவங்க பெற்றோரை வர சொல்லி கூப்பிட்டு வந்துட்டான். அன்னையிலேருந்து அந்த பையன் அப்படியே உள்ளேயே முடங்கி கிடக்கிறான். பிரைஸ் தி லார்ட். நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், நமக்கு என்ன தான் சொல்லுங்கள், நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய காரியத்தை சாதிக்கிறவர்களாக இருந்தாலும் நிந்தை, அவமானம் என்பதை ஒருவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. நம்ம சாதாரணமாக சொல்லிடுவோம், அப்படி தூசியை தட்டி விட்டுட்டு போகிற மாதிரி என்ன செய்யுங்க, போங்க அப்படின்னு. இதெல்லாம் எங்கன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா நம்ம அழகாக சொல்கிறது தான், முள் குத்துனவனுக்கு தான் என்ன செய்யும், வழி தெரியும், மற்றவனுக்கு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ நான் உட்காந்து இந்த வார்த்தையை பார்க்குறேன். ஆண்டவர் சொல்றாரு, என் மக்களை நான் நிந்தைக்கு உள்ளாக்க மாட்டேன். அப்போ ஒரு மனிதனுக்கு நிந்தை, அவமானம் அப்படின்னு ஒன்று வந்துட்டு வச்சுக்கோங்களேன், அவன் எப்படி மாறிடுவான் அப்படின்னா, தாவீது கோலியாத்துக்கு முன்னால நிற்கும் போது அந்த மனுஷனை பாருங்களேன், எவ்வளவு பலமா இருந்தாரு, எவ்வளவு சக்தியா இருந்தாரு, அவ்வளவு துணிச்சலோடு கோலியாத்தை பார்த்து சொன்னாரு, இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் என் கடவுளை பழிப்பதா அப்படின்னு சவுல்கிட்ட போய் சவால் கொடுத்து அவன் கவனிலிருந்து புறப்பட்ட ஒரு கல் கோலியாத்தை வீழ்த்தியது. அல்லேலூயா. ஆனா அவ்வளவு தைரியமா இருந்த தாவீது சொல்றாரு, வாசித்து பாருங்களேன், வாசிங்க தயவு செய்து, சங்கீதம் 22ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு இங்க இருக்கிற உங்கள் நிந்தையெல்லாம் மாறும்படி உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாசிங்க பார்ப்போம்.
சங்கீதம் 22:6 பாருங்க. நானோ ஒரு புழு, மனிதன் இல்லை, மானிடரின் நிந்தைக்கு ஆளானேன், மக்களின் இகழ்ச்சிக்கு உள்ளானேன். பிரைஸ் தி லார்ட். என்னவா மாறிட்டேன்? ஏங்க சொல்லுங்க, யாருப்பா நீ? சிங்கத்தையும் கரடியையும் அப்படியே என்ன செஞ்சேன்? ராஜா சவுல்டே சொல்றாருல, சிங்கத்தையும் கரடியையும் என் ஆட்டை கவிட்டு போகும்போது அதன் தாடைய பிடிச்சு அதை கிழிச்சு என் ஆட்டை விடுவித்தேன் அப்படின்னு சொன்ன ஒரு பலவான், ஒரு சக்தியான ஒரு மனுஷன் சொல்றான், நான் என்னவாயிட்டேன் தெரியுமா? சொல்லுங்க, என்னவாயிட்டேன்? ஒரு புழுவா மாறிட்டேன். இங்க இருக்கிற அநேகருடைய நிலைமை இன்னைக்கு இப்படி இருக்கும். வாழ்க்கையில அநேக காரியங்கள் உங்கள் குடும்பத்திலும் உங்களிலும் வேதனைகளையும் சோகங்களையும் உருவாக்கி ஒரு புழுவை போல நீங்கள் நெளிந்து கொண்டிருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அவர் ஏன்பா நான் புழுவானேன் அப்படி சொன்னார்னா, 2 காரியத்தை அதில் மையப்படுத்துறார். என்ன தெரியுமா? ஒன்று, மானிடரின் நிந்தைக்கு ஆளானேன், மக்களின் இகழ்ச்சிக்கு உள்ளானேன். பிரைஸ் தி லார்ட். 2 காரியம். என்ன இது? ரெண்டையுமே கொஞ்சம் வேறு வேறு நேரத்தின் விதமாக 2 பகுதியாக இன்னைக்கு பிரிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த நிந்தைகள் மாற வேண்டும். எப்ப மாறும்? 2 பகுதியை பிரிச்சுக்கிடுவோம். அல்லேலூயா. நிந்தை, மானிடரின் நிந்தை, மக்களின் இகழ்ச்சி, இந்த 2மே ஒரு பெரிய பிரச்சனை. பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. சொந்த வீட்டிலேயே நல்லா கவனிச்சு பாருங்களேன், செல்லத்தில் வெளியே தேடுறதை விட வீட்டுக்குள்ளேயே இருக்கும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. சில நேரங்களில், பல நேரங்களில் சொந்த வீட்டிலேயே நமக்கு இகழ்ச்சிகள், அவமானங்கள், நிந்தைகள் நமக்கு வருவதுண்டு. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இந்த இகழ்ச்சியும் இந்த அவமானமும் நமக்குள்ள வரும் பொழுது நமக்கு வாழ்றதுக்கு பிடிக்காது, நமக்கு எதையுமே செய்யறதுக்கு நாட்டம் இருக்காது. நம்ம இந்த உலகத்தில் வாழ்றோம், ஏன்டா வாழ்றோம், எதுக்குடா வாழ்றோம், இப்படி நம்ம எல்லாரும் புலம்பக்கூடியவர்களாக மாறிவிடுவோம். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்களேன், இந்த பகுதி பாருங்க. மானிடரின் நிந்தைக்கும் மக்களின் இகழ்ச்சிக்கும் நான் உள்ளானேன். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நான் வாசித்த பொழுது உண்மையாகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு நிந்தை வரும் பொழுது, ஒரு அவமானம் வரும் பொழுது, அந்த அவமானம் அவனை எங்க வர கொண்டு போயிருன்னா சாவு வர கொண்டு போயிரும். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. எங்க வர கொண்டு போயிரும்? நல்லா சொல்லுங்க, எங்க வர கொண்டு போயிரும்? நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா பைபிள்ல 2 பேர் ஒரே சப்ஜெக்ட்ல இருக்கிறாங்க. எங்க தெரியுமா? தோபித்தின் புஸ்தகம். என்ன? தோபித்தின் புஸ்தகத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் 3ஆம் அதிகாரம். என்ன? இந்த பகுதி கொஞ்சம் உங்களுக்காக கொஞ்சம் சுருக்கமாக இந்த பகுதியை பார்த்து விட்டு போயிடுவோம். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் தயவு செய்து தோபித்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா அதில் முதல் வசனம் எப்படி எழுதுறாரு? வாசிங்க பார்ப்போம். நான் மனம் வெதும்பி அழுது புலம்பி தேம்பியவாறு மன்றாட தொடங்கினேன். எப்படி எழுதுறாரு? மனம் வெதும்பி, 2வது அழுது புலம்பி, 3வது தேம்பியவாறு. பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடுத்து முகத்தை பாருங்க கொஞ்சம். எப்படி இருக்கீங்க? பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொந்த வீட்டுக்குள்ளேயே இது நடக்கும். சொந்த வீட்டுக்குள்ள. ஏன் தெரியுமா? இந்த தோபித்து கடவுளை பார்த்து ஒரு ஜெபம் பண்ணார். எப்படி ஜெபம் பண்றாரு அப்படின்னா 6ஆம் வசனத்தை பாருங்க. என் உயிர் பிரிந்து விட கட்டளையிடும், இவ்வாறு நான் மண்ணிலிருந்து மறைந்து மீண்டும் மண்ணாவேனாக, நான் வாழ்வதினும் சாவதே மேல், ஏனெனில் சற்றும் பொருந்தாத பழி சொற்களை நான் கேட்க நேர்ந்தது, ஆகவே கடும் துயரினில் மூழ்கி இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையே நிந்தையின் வார்த்தை. என்ன வார்த்தை? நிந்தை, அவமானப்படுத்தும்படியான வார்த்தை. நீ நம்ம குடும்பங்களே பாருங்க,
அநேக நிந்தை இருக்கும். கணவன் மனைவியை நிந்திச்சுக்கிட்டே இருப்பார். மனைவி கணவரை, சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 25 ஆண்டு கொண்டாடியாச்சு, 50 ஆண்டு கொண்டாடியாச்சு, கல்ற தெரியுது. ஆனாலும் என்ன, உன்னை கட்டி என்ன கண்டேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. உன்னைய போய் கட்டின பாரு. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. நிறைய நேரங்களில் நம்ம வீட்டிலே நின்ற, நம்முடைய வீடுகளில், நம்முடைய குடும்பங்களை, நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒருவர் ஒருவருக்கு நிந்தையை வாரி வாரி கொடுத்துக்கிட்டு இருப்போம். பிரைஸ் தி லார்ட். வெளியே நீங்க கில்லாடி, ஆனா வீட்டுக்குள்ள எப்படி தெம்மாடி. பிரைஸ் தி லார்ட். வெளியே வீட்டில் கில்லாடி, சரி வெளியே கில்லாடி, வீட்டில் யாரா இருக்கிறீங்க தெம்மாடி அப்படிங்கிற மாதிரியா? சரி, கவனிச்சு பாருங்க. வெளியே என்னதான் நமக்கு பெயர் புகழ் இருந்தாலும், வெளியே மற்றவங்க நம்மளை என்னதான் பாராட்டினாலும், நமக்கு வீட்டுக்குள்ள நிந்தைகள் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இதே சப்ஜெக்ட்ல ரெண்டாவது, ஒரு பெண் சாகிறதுக்காக ஜெபம் பண்றா. பாருங்க, நீங்க அவளை பத்தி நீங்க பைபிள்ல படிங்க. அதுல தோபீத்தின் 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. 13ஆம் வசனம், இவ்வுலகிலிருந்து நான் மறைந்து விட கட்டளையிடும், இதனால் இத்தகைய பழி சொற்களை நான் இனியும் கேளாதிருக்க செய்யும் என்று சாராய் இங்கே ஜெபம் செய்கிறாள். அல்லேலூயா. 2 பேர் கடவுளை பார்த்து ஜெபம் பண்றாங்க. என்னது? ஆண்டவரே, நாங்க வாழ்ந்தது போதும், நாங்க சாவுறது நல்லது. ஏன்? ஒருத்தர் கண் தெரியாம உட்கார்ந்துருக்காரு, ஒருத்தர், ஒரு அம்மா கல்யாணம் திருமணம் முடிஞ்சு அது பாவம் கைம்பண்ணாவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலை. இன்னைக்கு நிறைய நேரங்களில் பாருங்க, படித்தோம் வேலை இல்லை, திருமணம் முடிஞ்சது குழந்தை இல்லை, நல்ல இவ்வளோ நாள் சம்பாதிச்சோம், இவ்வளோ நாள் வேலை பார்த்தோம், ஆனால் ஒரு காசு நம்மகிட்ட இல்லை, கடன், எவ்வளவோ காரியங்கள். இதெல்லாம் நமக்கு என்ன கொண்டு வருதுன்னா, நிந்தைகளை கொண்டு வரும், அவமானங்களை கொண்டு வரும். ஒரு பிள்ளை பக்க வக்கில்ல உனக்கெல்லாம் ஒரு ஏக்கடி. சில பேருடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும்? கொடுமையாக தாக்கும், மனுஷனுடைய இருதயத்தை அப்படியே உடைத்து போடும்படி உங்க வாழ்க்கையை கிடும். சில நேரங்களில் வியாதி வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நோய் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்னதான் கொண்டா. அன்னைக்கு நேற்றைய தினத்தில் ஒரு அம்மா ஃபோன் பண்ணுதாங்க பெங்களூர்ல இருந்து. அந்த அம்மாவுக்கு ரிட்டையர்ட் பணம், அந்த அம்மாவுக்கும் கணவருடைய ரிட்டையர்ட் பணம் சேர்ந்து 50,000 ரூபாய் வருது. அவ்வளோ 3 பையன்களை பெற்று வச்சுட்டு அந்த அம்மா சொல்லுது, என்ன மானங்கிட்ட கேள்வி கேட்குறாங்க சாமி, எங்கேயாவது ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுங்க. நைட்டு தக்காளி சாதத்தை வச்சுட்டு தின்னு அப்படிங்கலாம். ஏன்? செத்தா போயிருவேன், செத்தா சாவேன். நிந்தைகள், வீட்டில் நிந்தைகள், உறவுகளில் நிந்தைகள், வாழ்க்கையில இல்லாமையினால் வருகிற நிந்தைகள், உன் வாழ்க்கையில குறைவுகளால் வருகிற அவமானங்கள், இதெல்லாம் என்ன கொண்டு வருகிறது? வாசித்து பாருங்கள். பைபிள் சொல்லுகிறது, வாசியுங்கள். புலம்பலாகமம் எடுத்துக்கொள்ளுங்கள், 5ஆம் அதிகாரம் 1 வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். புலம்பல் 5ஆம் அதிகாரத்திலே 1 வசனத்தை தயவு செய்து வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு காண்பிக்கிறார். வாசிங்க, 5ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆண்டவரே, எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும், எங்கள் அவமானத்தை கவனித்து பார். ஒருவேளை அங்க இருக்கிற சகோதரியே, சகோதரனே, உன் சொந்த கணவர் உன்னை நிந்திச்சாரா? உன் மனைவி உன்னை நிந்தித்து அவமானப்படுத்தினாளா? ஒருவேளை உன் பிள்ளைகள் உன்னை அவமானப்படுத்தி இருக்காங்களா? ஒருவேளை எனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கல, என் வாழ்க்கையில எல்லாருக்கும் நான் பாரமா இருக்கேன், இருக்கிறது ஒண்ணு சாவுறது ஒண்ணுன்னு உனக்குள்ளேயே ஒரு நிந்தையை உருவாக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கியா? இன்னைக்கு ஆண்டவர் உங்க நிந்தையை மாற்றுவார். ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுடைய எல்லா நிந்தைகளையும் இன்று
ஆண்டவர் மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, எசையா 25ஆம் அதிகாரம். சொல்லுங்க, எசையா 25ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆண்டவர் எல்லா முகத்திலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலையில் அகற்றி விடுவார். ஆமென். தோபித்தின் அவமானம் நீங்குச்சா? நீங்கியது. நீங்களையா? நீங்கியது. பார்வை பெற்றார், இழந்த செல்வத்தை பெற்றார். பிரைஸ் தி லார்ட். சாராவின் நிந்தை நீங்கியதா? ஆண்டவர் நிந்தையை மாற்றினார். ஆமென். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் எங்கே அவமானப்பட்டு வந்திருக்கிறீர்களோ, நல்ல கை கொடுத்து சொல்லுமா, எங்கே அவமானப்படுத்தப்பட்டாயோ, எங்கே நிந்திக்கப்பட்டாயோ, அவை அனைத்திலிருந்தும் ஆண்டவர் உன்னை விடுவிப்பார். ஒரு நிமிடம் முழங்கால் படிடு. நீ வரும்போது என்னெல்லாம் சோகத்தை தூக்கி கொண்டு வந்தாயோ, என்னெல்லாம் வேதனைகளையும் கஷ்டங்களையும் மன பாரங்களையும் சுமந்து கொண்டு வந்திருக்கிறாயோ மகனே மகளே, இந்த நாள் இயேசுவின் மீது மனம் இறங்குவார். ஆண்டவரே, என்னை நிந்திக்கிறவர்கள், என்னை பழிக்கிறவர்கள், என்னை காரி உமிழ்கிறவர்கள் பாருங்கள். அதனால் தான் பைபிள் சொல்லுகிறது, எசையா 50ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையை ஒப்புவித்தேன். நிந்தை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. மறைக்கவில்லை. ஒருவேளை நீ வேலை செய்யற இடத்துல உன்னை நிந்திக்கலாம். ஒருவேளை உன் வாழ்க்கை துணை உன்னை நிந்திக்கலாம். நீ ஏன் வாழ்ற? நீ எதுக்கு உயிரோடு இருக்க? நீ எதுக்காக வாழ்ற? சில நேரங்கள்ல உங்க பிள்ளைகள் கூட கேட்கலாம், நீ எல்லாம் எதுக்கு இருக்க? என்னை ஏன் பெத்த? என்னை எதுக்காக பெத்த? அநேக அம்மாக்கள் அழுவது உண்டு. என் மகன் என்ன ரொம்ப கேவலமா பேச, என் மகன் என்ன ரொம்ப கேவலமா பேச. ஒருவேளை மகனே மகளே, சகோதரனே சகோதரியே, நிந்தையும் அவமானமும் உன்னை சூழ்ந்திருக்கிறதா? இயேசு உன்னுடைய அந்த நிந்தைகளை மாற்றுவார். பாருங்கள், பைபிள் சொல்லுகிறது, வழியோரத்தில் அமர்ந்து பிச்சை எடுக்கிற மனிதனாக ஒருவன் இருந்தான். அவன் யார்? சமுதாயத்திலே பெரிய மனிதனா? ஒரு குருடன். மார்க் நற்செய்தி 1 அதிகாரத்திலே பாருங்கள், ஒரு தொழுநோயாளி. அவன் யார்? சாவுக்குரியவன், ஒரு குஷ்டரோகி. அவன் தீண்டத்தகாதவன், அவமானத்துக்குரியவன். ஆனால் அவர்களுக்கு ஒரு விடுதலை நாள் இருந்தது. இயேசு அவர்கள் நடுவில் கடந்து வந்தார். இன்னைக்கு இந்த மாலை வேளையில் நம் நடுவிலே ஆண்டவர் வந்திருக்கிறார். நிந்தைகளையும் அவமானங்களையும் பழி சொற்களையும் நீ எதெல்லாம் வாழ்க்கையில இழந்து தவிக்கிறாயோ, அதனால் உன்னை தூக்கி எறிந்து பேசிய எல்லா மனித வார்த்தைகளாலும் கசப்பாய் வேதனையோடு வருந்தி கொண்டிருக்கிறாயா? இயேசு உன் மீது மனம் இறங்குகிறார். அவருடைய மனதுருக்கத்தின் வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. 2 கைகளை நெஞ்சில சேர்த்து வைங்க. கண்களை மூடி ஒப்புக் கொடுங்க. கண்களை மூடி ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, என் காயப்பட்ட இருதயத்தை குணப்படுத்தும். ஆண்டவரே, என் காயப்பட்ட இதயத்தை குணப்படுத்தும். நெஞ்சின் நோவுகள், அதை மிஞ்சும் பாரங்கள், தஞ்சமின்றி தவிக்கிறேன் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும் என்று சொல்லி ஒப்புக் கொடுங்க. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. கண்களை மூடி கைகளை மார்போடு சேர்த்து வைத்துக் கொள்ளம்மா. குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளை இந்த நேரத்தில் உன்னை யார் அவமானப்படுத்தினாங்களோ,
அவங்கள ஒப்புக்கொடு, ஆண்டவர் உன் கண்ணீரை துடைப்பார். திருமண தடைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளே, உன்னை யாரெல்லாம் தூக்கி எறிஞ்சாங்களோ ஒப்புக்கொடு. வாழ்க்கையில பொருளாதாரத்தை இழந்து வருமானத்தை இழந்து வாடுகிற மகனே ஒப்புக்கொடு. வயதாகி விட்டது, என் பிள்ளைங்க என்ன கண்டுக்கிடலையே அழுகிற அப்பாவே அம்மாவே ஒப்புக்கொடு. சொந்த வீட்டுல பழி சொல்லும் அவமானமும் நிந்தையுமாய் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களே ஒப்புக்கொடுங்கள். இயேசுவின் காயங்களை குணப்படுத்துவார். ஒருவேளை இந்த குடிப்பழக்கத்தை விட முடியல, தவறான வாழ்க்கையை விட முடியலன்னு சொல்லுகிற தம்பி, ஐயா இயேசு மீது மனமிறங்குவார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவராய் இயேசுவே, இரக்கமுள்ள தெய்வமே, இரக்கமுள்ள தெய்வமே, உறவுகளாலும் என்னுடைய சொந்த இல்லத்திலே குடும்பத்திலே சுற்றி வாழ்கிற நடுவிலே எனக்கு ஏற்பட்ட மனக்காயங்கள், அதனால் வந்திருக்கிற உடல் நோய்கள், தீராத வியாதிகள், தூக்கமின்மை, மன அழுத்தங்கள் எல்லாவற்றிலிருந்தும் என்னை விடுவித்தருளும். எங்கள் மீது இரக்கமாயிரும். ஆமென். அமர்ந்து கொள்வோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. கைகளை தட்டி சொல்லுவோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய நிந்தைகளை நீக்குவார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க அவமானங்கள் மாறும். நீங்க எங்க உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அவங்க முன்னால ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். தைரியமா சொல்லுங்க. ஆமென். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா அவமானத்திலிருந்தும் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை விடுவிக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனா எனக்கு பிரியமானவர்களே, ஒரு மனிதன் அவமானத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்கள் என் மக்கள் இனிமேல் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள். எப்பொழுது நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள்? கடவுள் என்னுடைய நிந்தையை மாற்றுவார். கண்டிப்பாக நான் யாரு? நான் ஒண்ணுக்குமே உதவாதவன். எனக்கு நல்லா தெரியும். பிரைஸ் தி லார்ட். சாமிக்கு தெரியும். ஜோசப் சாமி இருக்கும்போது லைன்ஸ்டோன் பங்களால என்ன, நான் எப்பவுமே எனக்கு நினைச்சு பார்த்துக்கிறேன், எனக்காக நினைச்சுக்கிறேன். பங்களால இருக்கிறேன், நான் அப்படி ஒரு வராண்டால படுத்துருக்கேன். அப்போ அதில் ஒரு சார் உண்டு. அப்போ அவர் ஜோசப் சாமியை பார்த்து சிரிச்சுட்டு சொல்லுவார், ஜோசப்பே, ஜோசப்புன்னு தான் சொல்லுவார். சாமி நீங்களும் இப்படி தானே கூடுவீங்க, ஜோசப் தானே கூடுவீங்க. ஜோசப்பு, எல்லாரும் சோறு போட்டு ஒன்று வளர்ப்பாங்க, நீயும் ஒன்று வளர்க்குற அப்படின்னு அவர் சொல்லுவார். என்ன வளர்ப்பாங்க சொல்லுங்க? என்னைய வச்சுக்கிட்டே தான் சொல்லுவார். கரெக்டாக சொல்லணும், அது அடையாளம் புரிஞ்சுக்கோங்களேன். என்ன நான் அன்றைக்கி எனக்கு, ஆனால் இன்றைக்கி அதை நினைப்பேன். நான் ஒவ்வொரு நாளும் அந்த ஃபோட்டோ, அது ஃபாதருடைய ஃபோட்டோக்க இருக்கும். சாமி நீங்கள் என்னை வளர்த்ததுக்காக நன்றி. அல்லேலூயா. ஆனால் அவருக்கு அன்றைக்கி என்னை பார்க்கும்போது எப்படி தெரிஞ்சதோ தெரில. ஆனால் அவர் சொல்லுவார், பார்க்கும்போதெல்லாம் ஒருவேளை என்ன என் மேலே அவருக்கு அக்கறை இருந்திருக்கும் ரொம்ப. அவருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஜோசப்பு, எல்லாரையும் ஏதோ ஒன்று சோறு போட்டு வளர்ப்பாங்க, நீ ஒன்று வளர்க்குற. ஆனால் அன்னையிலேருந்து இந்த கொஞ்சம் கால வருஷம்தாங்க. ஆனால் அதே சகோதரருடைய வீட்டில் அவருக்காக, அவருடைய குடும்பத்துக்காக ஆண்டவர் ஜெபிக்கும்படி அவரே, எப்பா என் வீட்டுக்கு வாயா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவருடைய கண்களுக்கு முன்பாக என்னை உயர்த்தி இருக்கிறதையும் இன்னைக்கு அவரை பார்க்கிறதையும் நான் காண்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இது யாரால் நடக்குது? கடவுளால் நடக்குது. நம்மெல்லாம் ஒன்றும் பண்ணல. அப்போ ஒருவேளை இன்னைக்கு உங்களில் அன்னாளை போல, தோபித்தை போல, சாராவை போல, யோபுவை போல, யோசேப்பை போல, தாவீதை போல எத்தனையோ பேர் உட்கார்ந்துருக்கலாம். ஆனா இந்த நிந்தையெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க, அதெல்லாம் ஆண்டவர் மாற்றுவார், உங்களை உயர்த்துவார். ஆமென். ஆனா இது எப்ப நடக்கும் தெரியுமா? யோவேல் 2:27 வாசியுங்கள் பார்க்கலாம். தயவு செய்து உங்களுடைய வேத புஸ்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளணும். முக்கியமான ஒரு நேரம் இது. வாசியுங்கள். யோவேல் 2:27. இஸ்ரவேல் நடுவில் நான் இருக்கிறேன் என்றும் ஆண்டவராகிய நானே கடவுள் என்றும்
என்னையன்றி வேறு எவரும் இல்லை என்றும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள். கைகளை தட்டுங்க பார்ப்போம். ஐயா, ஆண்டவர் நிந்தைகளை மாற்றுகிறவர். அவமானத்திலும் நிந்தையிலும் ஒருவன் இந்த உலகத்தில் புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு கைவிடப்பட்டவனாக இருந்தாலும் அவனை தூக்கி எடுத்து மகிமையான உயர்ந்த ஸ்தானத்தில் ஆண்டவரால் நிறுத்த முடியும். அதற்கு ஏராளமான சாட்சிகள் உண்டு. அதிலே நாங்களும் இருக்கிறோம், நீங்களும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆனால் இது எப்போ நடக்கும் என்றால், முக்கியமான வார்த்தை சொல்கிறது, இஸ்ரவேல் நடுவில் நான் இருக்கிறேன் என்றும், நல்லா கவனிக்கணும், என்னை அன்றி வேறு தெய்வம் வேறு எவரும் இல்லை என்றும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமாங்க? ஆண்டவர் அற்புதம் செய்ய தயாரா இருக்காரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் அதிசயம் செய்ய தயாரா இருக்கிறாரு. ஆண்டவர் குணமாக்க தயாரா இருக்கிறாரு. ஆண்டவர் கண்ணீரை துடைக்க தயாரா இருக்காரு. ஆனா இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல ஏன் இந்த ஜனங்கள் நிந்தையோடு வாழ்கிறார்கள்? ஏன் இந்த மக்கள் அவமானத்தோடு வாழ்கிறார்கள் அப்படின்னா, ஆண்டவரை நம்பாமல் வாழ்கிறார்கள். யாரை நம்பல சொல்லுங்க? யாரை நம்புறது இல்லை? நல்லா கவனிக்கணும். நீங்க எப்ப நிந்தைக்குள்ளாக மாட்டீர்கள் என்றால், இந்த வசனத்தை மீண்டும் நான் அந்த பகுதியை வாசிக்கிறேன். என்னையன்றி வேறு எவரும் இல்லை என்றும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சார் நல்லா கவனிக்கணும். பிரதர், தம்பி நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நல்ல ஒரு முடிவெடுக்கணும். என்ன முடிவு தெரியுமா? நான் ஆண்டவர் பக்கம் நிற்க போறேனா பாகாலுக்கு பக்கம் நிற்க போறேனா? இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. கிறிஸ்தவர்கள் தான், ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், ஞான ஸ்நானம் பெற்று கத்தோலிக்க திருச்சபையிலே ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை வைத்திருக்கிறார். ஆனா உண்மையிலே கேளுங்க, நீங்க கிறிஸ்தவர்களாகத்தான் வாழ்கிறீர்களா? உண்மையாகவே இந்த கேள்வியை இன்று கண்டிப்பாக நான் கேட்க வேண்டும். நான் கிறிஸ்தவனாக வாழ்கிறேனா? இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ உலகம் நம்பிக்கையற்ற கிறிஸ்தவர்கள். பிரைஸ் தி லார்ட். என்ன கிடையாது? நம்பிக்கை கிடையாது. ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லாத கிறிஸ்தவர்கள் ஏராளம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. தயவு செய்து ஆண்டவரை நம்புவதற்கு, ஆண்டவரை தேடுவதற்கு, ஆண்டவரை புரிந்து கொள்வதற்கு, ஆண்டவரோடு தன் வாழ்க்கையை இணைப்பதற்கு மக்களுக்கு, நமக்கு என்ன இல்லை தெரியுமா? மனசு இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அழகான ஒரு வார்த்தையை காண்பிக்கிறார். கவனித்து பாருங்கள். தயவு செய்து நீங்கள் வேதத்தை திறந்து வாசிப்பீர்கள் என்றால், எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ரொம்ப அற்புதமான ஒரு பகுதி. எடுத்துக்கொள்ளுங்கள் தயவு செய்து. எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வாசிங்க பாப்போம். முதல் அதிகாரத்திலே 2வது வசனத்தை பாருங்கள். விண்வெளியே கேள், மண்ணுலகே செவிகொடு, ஆண்டவர் திருவாய் மலர்ந்தருளுகின்றார், பிள்ளைகளை பேணி வளர்த்தேன். பிள்ளைகளை, சத்தமா சொல்லுங்க, பிள்ளைகளை கண்ணே மணியே முத்தே மயிலே மானே அப்படின்னு என்ன செஞ்சாரு? அவர் வளர்த்தார். அதனாலதான் ஓசியா 11ஆம் அதிகாரம் அதே நீங்கள் சம்பவத்தை தான் வெளிப்படுத்துகிறது. ஓசியா இறைவாக்கின்ற புஸ்தகம். ஏன்னா பைபிள் வசனம் தான் நமக்கு மீட்பை தரும். ஆண்டவருடைய வசனம் தான் ஜீவனை தரும். வாசிங்க 11ஆம் அதிகாரம் முதல் வசனம். இஸ்ரவேல் குழந்தையாய் இருந்தபோது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் குழந்தையாய் இருந்தபோது என்ன செஞ்சேன்? அன்பு கூர்ந்தேன். ஆண்டவர் சொல்றாரு 3ஆவது வசனத்தை பாருங்க. நடை பயிற்றுவித்தது நானே, கையில் ஏந்தியது நானே, குணமாக்கியது நானே, பரிவு காட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே சொல்றாரு, நான் அவனுக்கு உணவு ஊட்டினேன், நடக்க சொல்லி கொடுத்தேன்,
இதெல்லாம் அப்படி அன்பை வெளிப்படுத்துகிறது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லா மனுஷன் எல்லாருக்கும், இதை கேட்கிற எல்லாருக்கும் நல்லா கவனிக்கணும், தேவன் நமக்கு எல்லாமா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா. அவர் பரிவு காட்டுகிறார், அவர் நடக்க சொல்லிக் கொடுக்கிறார், அவர் வாழ்க்கையில செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் நமக்கு செய்தார், பேணி பாதுகாத்தார். ஆமென். ஆனா என்ன ஆயிட்டு தெரியுமா, பிள்ளையை பேணி வளர்த்தேன், ஆனால் அவர்களோ எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏன் நிந்தை வருகிறது, ஏன் அவமானம் வருது? ஒருவேளை காசு இல்லைங்க, கஷ்டப்படுறங்க, குழந்தை இல்லைங்க, திருமணம் முடியலைங்க, அதனால 4 பேர் நிந்திச்சாங்க. அந்த நிந்தையெல்லாம் ஆண்டவர் மாற்றிடுவார். அல்லேலூயா. ஆனா ஒரு மனிதன் கடவுளை, ஆண்டவரை அவன் வேதனைப்படுத்தி அவருடைய திருப்பெயருக்கு விரோதமாக, அவருடைய திருநாமத்துக்கு விரோதமாக எப்போது நாம் கடந்து செல்கிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அவமானங்கள் வர ஆரம்பிக்கும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க தயவு செய்து வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்றது 4ஆம் வசனத்தை பாருங்க. ஐயோ பாவம் நிறைந்த மக்களினம் இது. என்ன நிறைந்த மக்களினம்? சொல்லுங்க யாரு? சொல்லுங்க யாரு? பாவம் நிறைந்த மக்களினம் இது. நல்ல கவனிக்கணும். 4 பாயிண்ட் அதுல இருக்குது. 1, நான் கொஞ்சம் வேகமா போறேன். பாவம் நிறைந்த மக்களினம் இது. 2வது, அநீதி செய்வோரின் கூட்டம் இது. 3வது, தீச்செயல் செய்வோரின் புரிவோரின் வழிமரபு இது. 4வது, கேடுகட்ட மக்கள் இவர்கள். ஹலோ சிஸ்டர், பிரதர், நல்லா கவனிக்கணும். 4 காரியம் ஆண்டு சொல்றாரு. கொஞ்சம் இந்த வசனத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த வசனம் நமக்காக, உங்களுக்காக, எனக்காக. 4 காரியம். 1, இந்த ஐயோ இந்த மக்கள் எப்படிப்பட்டவங்க? பாவம் நிறைந்தவர்கள், அநீதி செய்கிறவர்கள், தீச்செயல் புரிகிறவர்கள், கேடுகட்ட மக்கள். இந்த 4 ஏங்க வந்துச்சு சார்? 4 ஏன் வந்துச்சு? என் வீட்டுக்காரர் ஒரே குடி குடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. என் பையன் எப்பவுமே தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. என் பொண்ணு எப்பவுமே செல்போன்ல உட்கார்ந்துருக்காங்க. 17 வயசு வரலங்க, அதுக்குள்ள அவ வேற ஒரு காரியத்தில் இருக்கிறாங்க. பாவம், அநீதி, அக்கிரமம், அநீதி செய்கிற கூட்டம், கேடுகட்ட மக்கள்னு ஆண்டவர் 4 பாயிண்ட் வைக்கிறார். இதுக்கு என்ன காரணம்? கவனிக்கீங்களா? என்ன காரணம்? ஆண்டவர் சொல்றாரு, வாசித்து பாருங்கள், தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவரை புறக்கணித்து விட்டார்கள், இஸ்ரவேலின் தூயவரை அவமதித்து விட்டார்கள், அவருக்கு அந்நியராகி விட்டார்கள். எப்படி ஆயிட்டாங்க? நல்லா கவனிக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு பேசுகிற சொல்லுகிற வார்த்தையை நல்லா கவனிக்கணும். கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்னைக்கு ஆண்டவரோடு தொடர்புல இருக்கா? இந்த பங்கு சமூகத்தில், இந்த பகுதியில் வாழக்கூடிய மாதாவுடைய திருவிழாவை கொண்டாடி எல்லாத்தையும் சிறப்புற செய்கிற நான் கடவுளோடு உள்ள தொடர்பிலே இருக்கிறேனா? இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு இந்த நாளுக்காக தயாரித்து கொண்டே இருந்த பொழுது ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை எப்போது பேசணும் என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பகுதியிலே கடவுளுக்கு விரோதமான அந்நிய தேவதை வழிபாடுகள் அதிகமாக இருக்கிறது. லிசன், கவனிங்க. நான் ரொம்ப இன்னைக்கு சிந்திச்சுக்கிட்டே வந்தேன். காலையில் நேற்று இருந்து அப்படியே உட்காந்து யோசிக்கும் போது, ஆண்டவரே எங்களுக்கு என்ன செய்தி கொடுக்க? ஆண்டவர் சொல்ல, என் ஜனங்களுடைய நிந்தையை மாற்றுவேன், ஆனால் என் பிள்ளைங்கள நிந்தைக்கு காரணம் என்னன்னு சொல்லு. நிந்தையும் அவமானத்துக்கு என் ஜனங்கள் மீது இருக்கிற நிந்தையை நான் போக்குவேன், ஆனா அந்த நிந்தைக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் ரொம்ப வருத்தமா சொல்றாரு, என் ஜனங்கள்
என்னை புறக்கணித்து விட்டார்கள். இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு முடிவு எடுக்க போறோம். என்ன முடிவு தெரியுமா? ஒன்னு நான் ஆண்டவர் பக்கத்தில் நிக்கணும், இல்லைன்னா பாகால் பக்கம் நிக்கணும். என்னை என் மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். பிரியமானவர்களே கவனிங்க, ஆண்டவரை ஒரு மனிதன் புறக்கணிப்பதை விட அவன் வாழ்க்கையில கேடு எங்கேயும் வரப்போறது இல்லை. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிக்கணும். இயேசுசாமி ஒரு அழகான வார்த்தையை சொன்னார், கவனிச்சு பாருங்கள். யோவானர் செய்தி எடுத்துக்கொள்ளுங்கள். யோவானர் செய்தி 15ஆம் அதிகாரம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவானர் செய்தி 15ஆம் அதிகாரம் 4வது வசனம். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். பக்கத்தில் கை கூடி சொல்லுங்க, ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு? சொல்லுங்க, ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? என் ஜனம், என் மக்கள் என்னோடு இணைஞ்சிருக்கணும். ஒரு கிறிஸ்தவன் யார் என்றால் சாமி கும்பிடுறவன் கிடையாது. ஒரு கிறிஸ்தவன் யார் என்றால் ஏதோ 2 காரியத்தை செஞ்சுட்டு இதுதான் வழிபாடுன்னு முடிச்சுட்டு போறவன் கிடையாது. ஒரு கிறிஸ்தவன் கடவுளோடு தன்னை இணைத்துக் கொள்கிறவன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவன் ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள வர்றான், ஒரு உடன்படிக்கைக்குள்ள வர்றான். என்ன உடன்படிக்கை தெரியுமா? என்ன உடன்படிக்கை? ஆண்டவரே, நீர் அல்லாமல் எனக்கு வேறு தெய்வம் இல்லை. திவ்ய நற்கருணையில இயேசு ஆண்டவரை உட்கொள்கிற மகனே, மகளே, அன்னை மரியாவுடைய அந்த மாசற்ற இதயத்திலிருந்து வருகிற உன்னுடைய அந்த உனக்கான பரிந்துரையின் ஆசி உனக்குள் வெளிப்பட வேண்டும் என்றால் உன் இருதயம் எப்படி இருக்கணும் தெரியுமா? உன் கடவுளாகிய ஆண்டவர் நாமே, நம்மை தவிர உனக்கு வேற்று தெய்வங்கள் இல்லை. உனக்கு வேற தெய்வம் கிடையாது. ஒரே ஒரு தெய்வம். வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கி ஆளுகை செய்யும் உன் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். கைகளை தட்டுங்க. உன் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். வேற்று தெய்வங்கள் உனக்கு இல்லை. இந்த உலகத்தில் உள்ள படைப்புகள் உன் தெய்வங்கள் அல்ல. உலகத்தில் உள்ள ராஜாக்கள் உன் தெய்வங்கள் அல்ல. அரசியல்வாதிகள் உன் தெய்வங்கள் அல்ல. உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் செய்கிற அவர்களுக்குரியவைகள் உன் தெய்வங்கள் அல்ல. உன் தெய்வம் உன் கடவுளாய் ஆண்டவர் உனக்காக கல்வாரி சிலுவையில் தன் ஜீவ இரத்தத்தை உனக்கு சிந்தி தன் சிநேகத்தை வெளிப்படுத்தினார். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு உரிமை பேரான மக்களாக நாம் மாறி இருக்கிறோம். கைகளை தட்டுங்கப்பா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் என்று சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னாரு, என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கனிதர இயலாது. அதனாலதான் ஆண்டவர் அதுல 5வது வசனம் சொல்றாரு, என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது. என்னோடு இணைந்திராதவர் கொடியை போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கொடிகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்க நிந்தை மாறணும்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஆண்டவர் இருக்கணும். எத்தனை ஆண்டவர் இருக்கணும்? எங்க சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, எத்தனை ஆண்டவர்? ஒரே ஒரு ஆண்டவர் தான். புனிதர்களும் ஆண்டவர் கிடையாது, மாதாவும் ஆண்டவர் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கத்தோலிக்க திருச்சபையின் விசுவாசம் என்ன? இன்னைக்கு நிறைய பேர் பெந்தகோஸ்தே இந்த பிரிஞ்சு போனவன் ஏதாவது சொல்ல மாதாவை கும்பிடுறீங்க, இல்ல சூசைப்பரை கும்பிடுறீங்க. அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். பாவம், அப்புறம் நீ யார் பெத்த பிள்ளையோ.
ஏன்னா அவனுக்கு டியூஷன் எடுத்தவன் அப்படி எடுத்திருக்கிறான், என்ன செய்யுது? பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அவனுக்கு ஒரே பட்ஜெட்டில் தான், ஒரே சத்தத்தில் தான் போவான். அவனுக்கு அவ்வளோதான் தெரியும், நீ பேசுனாலும் கேட்க மாட்டான். அல்லேலூயா. அவனுக்கு தெரியாது நீ ஜெபமாலை சொல்கிற, ஏன் ஜெபமாலை சொல்கிறீங்க, அவனுக்கு அதில் என்ன இருக்குன்னே தெரியாது. இந்த ட்ரெயினில் போகும்போது ஒருத்தன் கரும்பு கடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தானா, கரும்பை பற்றி தெரியாத ஒருத்தன் காட்டானா, என்னடா கட்டையை கடிச்சு தின்னுக்கிட்டு இருக்கான் அப்படின்னானா. பிரைஸ் தி லார்ட். அதை மாதிரி நீ என்ன கொட்டையை போட்டு உருட்டிக்கிட்டே இருக்க அப்படிங்கிறான். எதுக்குடா அப்படின்னா அவனுக்கு தெரியாது, அதில் இருக்கிற மகிமை தெரியாது. நல்லா கவனிச்சு பாருங்க. உலகத்தில் எல்லா ஜெபத்தை விட நீங்கள் அருள் நிறைந்த மரியே வாழ்க என்ற ஜெபத்தை சொல்லும் பொழுது பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். கை தட்டுங்கப்பா. நான் அதனால தான் உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சாக சொல்கிறேன். ஒரு உலகத்தில் ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க, ஒரு அருள் நிறைந்த மரியே ஜெபத்தை எந்த சிந்தனை குழப்பமும் இல்லாமல் ஒருவரும் இதுவரை சொன்னதே கிடையாது. நானும் செக் பண்ணி பார்த்தேன். அப்போ தான் விஜின் ஃபாதர்லாம் ஞாபகத்துக்கு வர்றாரு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அருள் நிறைந்த மரியே சொல்லும்போது விசுவாச பாரு ஞாபகத்தில் வர்றாரு. அருள் எங்கேயோ செத்து போன கிளவியெல்லாம் எப்போ வருது? ஜெபமாலை எடுத்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தோடனே. அப்படின்னா என்னென்னா, இந்த உளவியல் ரீதியாக மனதில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஏதாவது ஒரு உளவியல் பிரச்சனைனா முதல்ல நாங்கள் கொடுப்பது ஜெபமாலை சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஜெபமாலை சொல்லி முடிக்கும் பொழுது அவங்கள்ட்ட பேசி பாருங்க, அவர்களுக்குள்ளாக கடவுள் பெரிய மாற்றத்தை தருவார். மன அமைதி அடைந்து சமாதானத்தோடு அவர்கள் செல்வார். நான் அதுக்கு சாட்சி. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ சரி, இங்கே பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். அப்போ இப்போ ஆண்டு சொல்றாரு, உனக்கு எத்தனை இந்த எடுத்துக்கிடுவோம். மாதா கடவுளா? இல்லை. சூசைப்பர் கடவுளா? இல்லை. அந்தோனியார் கடவுளா? இல்லை. இவர்கள் யார்? இந்த கடவுளாகிய ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணித்து தங்கள் வாழ்வில் இறைவனை மகிமைப்படுத்தியவர்கள். அவர்களை கடவுள் நமக்கு சாட்சிகளாக வைத்திருக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். அதனால தான் ஆண்டவர், நல்லா கவனிச்சு பார்க்கணும், சூசைப்பர் வேண்டாம். நல்லா கவனிக்கிங்களா? சூசைப்பர் வேண்டாம், மாதா வேண்டாம், அருளானந்தர் வேண்டாம், சவேரியார் வேண்டாம், கோடி அற்புதர் வேண்டாம். நீங்கள் சொல்வீங்கன்னா நீங்கள் சொல்லணும், ஆபிரகாம் வேண்டாம், ஈசாக்கு வேண்டாம். ஏன்னா கடவுளே தன் பெயரை அறிமுகப்படுத்த இவங்க 3 பேர் தேவைப்பட்டிருக்காங்க. மோசேட்ட கடவுள் எப்படி அறிமுகப்படுத்தினார்? ஏங்க பேசுங்க சீக்கிரம். விடுதலை பயணம் 3 பிறகு படிச்சுக்கோ. கடவுள் இடத்துல பார்த்து கேட்காரு, உம்முடைய பெயர் என்ன? ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள், நாம் இருக்கின்றவராய் இருக்கின்றவர் நாமே. கைகளை தட்டுங்க பாப்போம். ஆபிரகாமுடைய பெயரையும் ஈசாக்கின் பெயரையும் யாக்கோபுடைய பெயரையும் கடவுள் என்ன செய்தாரு? அவர் மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். எப்பாங்க வாப்பா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களுக்கெல்லாம் தேவன் யாரு? நான் தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் இயேசு விடுதலை பயணத்தோட முடியல. எங்க வருது? புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்றாரு, இதோ அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, வாழ்வோரின் கடவுள். அவர் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள். பிரைஸ் தி லார்ட். ஏன்பா? இவர்கள் கடவுளை நம்பினார்கள். பிரைஸ் தி லார்ட். இறைவனுடைய வழியில் பயணித்தார்கள். அல்லேலூயா. அப்போ கடவுளுடைய பாதையில் செல்லும் நீதிமான்களுக்கு ஆண்டவர் அவரே மகிமையை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். கை தட்டுங்க. இவங்க சூசைப்புற மாதாவோ எப்பா அங்கே வாங்க நாங்கள்லாம் பெரிய ஆளுப்பா அப்படின்னு அவங்க என்ன செய்யல, எங்கேயுமே சொல்லலை. பிரைஸ் தி லார்ட். இப்போ இருக்கிற அற்பத்தனமான அவங்கள சாதாரண பாருங்க, எத்தனையோ பேர் அவங்க ஃபோட்டோவை அவங்க புஸ்தகத்திலே 100 ட்ரிப் அடிச்சுக்கிடுவாங்க. அல்லேலூயா. ஆனால் அவங்க அப்படி இல்லை. கடவுள் புனிதர்களை நமக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்போ புனிதர்கள் கடவுளா? இல்லை. இப்போ நம்ம வருவோம். அப்போ நம்முடைய கடவுளை, நம் ஆண்டவரை தவிர நமக்கு வேறு தெய்வம் இல்லை. அல்லேலூயா. ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? பாருங்க, நீங்கள் பைபிள் வாசிங்க. ரோமர் 1 அதிகாரம் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 1 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். தயவு செய்து வாசித்து பாருங்கள். ரோமர் 1 அதிகாரத்திலே ஆண்டவர் 21வது வசனத்திலே இங்கே காண்பிக்கிறார். வாசியுங்கள். அவர்கள் கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை அவருக்கு அளிக்கவில்லை, நன்றி செலுத்தவும் இல்லை. அதற்கு மாறாக அவர்கள் எண்ணங்கள் பயனற்றவைகளாயின,
உணர்வற்ற அவர்களது உள்ளம் இருண்டு போயிற்று. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உணர்வற்ற அவருடைய உள்ள என்ன செஞ்சுட்டு இருண்டு போச்சு. இன்னைக்கு மனிதர்கள் பாருங்களேன், நீங்க நல்லா கொஞ்சம் பாருங்க, சில பேர்லாம் திருப்பலிக்கே வர்றதில்லை, சிலர்லாம் திருப்பலிக்கே வர்றதில்லைங்க. நீங்க நல்லா கொஞ்சம் பாருங்க. ஒரு ஒரு கேள்வி இங்க இருக்கிற உங்ககிட்ட ஒரு கேள்விங்க. நம்ம கோயிலில் கொடியேற்றி வைக்கிறோமா? பேச மாட்டேங்கிறீங்க. கொடியேற்றி வச்சுட்டீங்க. கொடியேற்றி வச்சுல கொடியேற்றி வச்சு கொடியேற்றினோடனே பாதி பேர் காணாமல் போயிருந்தாங்க. ஒருவேளை எங்கேயாவது மாதா தனியாக காட்சி கொடுப்பாங்க போல, எனக்கு தெரியல. பிரைஸ் தி லார்ட். ஆலயத்தில் திருப்பலி முக்கியமா? எது முக்கியம்? எது மையம்? ஏங்க சொல்லுங்க, சீக்கிரம் நேரம் முடிஞ்சிரும். எது முக்கியம்? திருப்பலி. பூசை பலி போல் பாக்கிய செல்வம் புவியினில் இல்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. திருப்பலி தான் முக்கியம், பூசை தான் முக்கியம். திருப்பலியில பங்கெடுக்காம வெறும் கொடியேத்துல மட்டும் நீங்க பங்கெடுப்பீங்கன்னா அது கடவுளுக்கு மாட்சியா? கடவுளை அவசங்கப்படுத்துறதா? கடவுளை, ஆண்டவரை புறக்கணிப்பது. திருப்பலியிலே பங்கெடுக்காமல் முழு பூசையில பங்கெடுக்காத கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர்? வாரத்தில் ஒரு நாள் முழு பூசை பார்க்காத கிறிஸ்தவன் எத்தனை பேர்? நம்ம எப்படிங்க நம்ம நிந்தை மாறும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் அவமானம் மாறணும், என் துக்கம் மாறணும், என் நோய் மாறணும், கஷ்டம் மாறணும், எல்லாம் கேட்கிறோம். ஒரு வாரத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் முழுமையாக நாம் பங்கெடுக்காமல் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியுமா? பிரைஸ் தி லார்ட். ஒரு எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகணும், ஒரு பரீட்சை எழுதணும். இந்த இப்பெல்லாம் நம்ம நீட்டுங்கிறாங்க, அதுங்காங்க, இது என்னெல்லாமோ சொல்றாங்க. என்ன ஆசிரியர் ஆனதுக்கு பின்னால கூட இப்போ என்ன செய்யணுமா? என்னமோ டெட் என்னமோ சொல்றாங்க. சரி, அது தெரியல. இந்த மாதிரிலாம் எக்ஸாம் பேரே வாயில நுழைய மாட்டேங்க, அப்படிலாம் பேர் வைக்காங்க. சரி, அல்லேலூயா. ஒரு டெத்துன்னு வச்சிருப்பாங்களோ பேரை, தெரியல. நீ இதோட சாவு போ அப்படின்னு. ஒரு அம்மாலாம் அன்னைக்கு சொல்லுது, 3 பிள்ளை பெற்று இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் என்னத்தை டெத்து போங்க அப்படின்னு அது டெத்தில் நிற்கிது இப்போ. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பேர் அப்படி வச்சிருக்காங்களான்னு தெரியல. சரி, பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ கவனிச்சு பாருங்க, ஒரு எக்ஸாம் எழுத போனோம்னா யாராவது 9 மணி எக்ஸாம்னா 9:30 போயிருப்பாங்களா? போவாங்களா? ஒரு கால் ஒரு 2 நிமிஷம், 1 நிமிஷம் எக்ஸாம் ஆரம்பிக்கல, ஆனா உள்ள அந்த என்ட்ரி பண்ற டைம் முடிஞ்ச உடனே போய் ஒரு பையன்லாம் அழுறான், பொண்ணு அழுறதுலாம் நம்ம பார்க்குறோம் டிவியில். ஆனா பாருங்க, கடவுளாகிய ஆண்டவர் மெய்யாகவே, இங்க கவனிங்க, அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும். பிரைஸ் தி லார்ட். கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கடவுளாகிய ஆண்டவர் எழுந்தருளி வருகிற இந்த பலிபீடத்தின் மீது நம்பிக்கை இல்லாத கிறிஸ்தவர்கள் ஏராளம். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, திரும்ப வாசிக்கிறேன், அவர்கள் கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை அவருக்கு அளிக்கவில்லை, நன்றி செலுத்தவும் இல்லை. அதற்கு மாறாக அவர்கள் எண்ணங்கள் பயனற்றவைகளாயின. என்ன ஆயிட்டா? 2 மெழுகுதிரியை கொளுத்திட்டு இதிலே போதும், ஒரு மாலையை போட்டு இதிலே போதும், ஒரு மொட்டையை போட்டு இதிலே போதும், ஒரு அசனம் வச்சுட்டு இதிலே போதும். இப்படி சில முடிவுகளை பல பேர் வைத்து இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, உங்களுக்கும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? என்ன சம்பந்தம் இருக்கு? சத்தமா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். எனக்கு தெரிஞ்ச சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா தவசுக்கு போறாங்க. என்ன பேரா சொல்லுங்க? அன்னைக்கு புனித யாரு, வனத்த அந்தோனியார், அவர் தவசுக்கு போயிருக்காரு. எப்படி இருந்திருக்காரு? அவர் தவசுக்கு போனார், காட்டுக்கு போய் தவசுக்கு இருந்திருக்காரு. நரிகளும் அங்கே உள்ள எல்லாம் அப்படியே இருந்திருக்கிறார் வச்சுக்கோங்க. அவங்க இருந்து தவசு. புனித ஜெரோம் என்ன, அவங்கெல்லாம் தவசு இருந்தாங்க. புனிதர்களுடைய வாழ்க்கையெல்லாம் தவசு. இன்னைக்கு தவசு நவசன்னியாசிகள் நிறைய பேர் உலகத்தில் இருக்காங்க. சரி, இல்லை சில பேர் தவசு. எங்கங்க பக்தியா போறீங்க? தவசு போறீங்க. என்னங்க தவசு உங்களுக்கு? தவசுக்கு போய் கோயில் வளாகத்திலே தண்ணி அடிச்சுக்கிட்டு
ஒரு சாமி எனக்கு சொல்றாரு, இவனுக்கு குடிச்சிட்டு போட்ட பாட்டில் பிறக்கிறதா எனக்கு வேலையா இருக்கு. சீட் ஆடுறது. அப்படியே வந்து ஒரு ஜபம் ஒரு பக்தி எதுவுமே கிடையாது. ஆனால் அது பேர் என்னது? தவசு. எப்படிங்க ஆசீர்வாதம் வரும்? நல்ல கவனி சகோதரியே சகோதரா, கவனி. திருச்சபை நமக்கு திருவிழாக்களை ஆடம்பரங்களை எல்லாம் உங்களுக்கு சரி பரவாயில்ல கொண்டாடி கொண்டாடி கொள்ளுங்க அப்படின்னு ஒரு சலுகை தானே தவிர, நல்லா புரிஞ்சுக்கோ, இது என்னது? சலுகை. பக்கத்தில் கேட்டு திருவிழா என்னது உனக்கு? ஒரு சலுகை தானே தவிர இதுதான் கண்டிப்பு அப்படின்னு சொல்லல. கண்டிப்பு என்னது? வழிபாடு தான் முக்கியம். கை தட்டுங்க பாப்போம். தேவாதி தேவன் பலிபீடத்திலே எழுந்தருளி வருகிற உன்னதமான பலி திருப்பலி. திருப்பலியில முழுமையாய் பங்கெடுக்காமல் இறைவனுடைய மாட்சிமைக்கு விரோதமாக செயல்பட்டு விட்டு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் நாம் கொண்டாடுகிற திருவிழாக்கள் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரவே வராது. பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நமக்கு ஒரு தெளிவு வரணும். என் கடவுளாகிய ஆண்டவரை தவிர வேறு எனக்கு வேறு கடவுள் இல்லை. நீங்க நல்லா கவனிக்கணும். என்ன நீங்க பாருங்க, எலியாவுடைய காலத்துல ஒரு சம்பவம் நடந்தது. நான் வேதத்தை திறந்து வாசிக்கிறேன். அந்த வேதத்தை பாருங்க, தொடக்கத்துல இருந்தே இந்த பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தயவு செய்து 1 அரசராகமம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1 அரசராகமத்திலே வாசியுங்கள். தயவு செய்து இந்த பகுதியை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். 18ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் அதுல பாருங்க, 18ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இந்த பகுதியை 21ஆம் வசனத்தை படிங்க. 21. எலியா மக்கள் அனைவர் முன் சென்று, எத்தனை நாள் இரு மனத்தோராய் தத்தளித்து கொண்டிருக்க போகிறீர்கள்? ஆண்டவர்தாம் கடவுள் என்றால் அவரை பின்பற்றுங்கள். பாகால் தான் கடவுள் என்றால் அவன் பின்னே செல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. இந்த பகுதியை வாசிக்கும் போது நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? இந்த பகுதியை அப்படியே வாசிக்கும் போது நீங்க யோவானர் செய்தி 6ஆம் அதிகாரத்தில் இதே வார்த்தை இருக்கு. அல்லேலூயா. யோவானர் செய்தி 6. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு நற்கருணை ஆண்டவர் மேல என்ன கிடையாது? நம்பிக்கை கிடையாது. இயேசுனார், விண்ணிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே. விண்ணிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே. என் உடலை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவன் நித்திய வாழ்வு நிலை வாழ்வை பெறுகிறான். ஆண்டவர் சொன்னாரு. சொன்ன உடனே ஒரு பெரும் கூட்டமா எல்லாவனும் போயிட்டான். பிரைஸ் தி லார்ட். இருந்த 12 பேரை பார்த்து ஆண்டவர் கேட்டார். என்ன கேட்டாரு? நீங்களும் போய்விட ரெடி ஆயிட்டீங்களாப்பா? மனதாயிட்டீங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். கத்தோலிக்க திருச்சபை யாரிடமும் போய் காலில் விழுற திருச்சபை கிடையாது. கத்தோலிக்க திருச்சபை எந்த விதத்திலும் உங்களையோ எங்களையோ நம்மையோ அப்படியே மேஜிக்லாம் பண்ணி கொண்டு வர்றதில்லை. பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு என்ற ஒரு சகோதரி வந்தாங்க. அந்த அம்மா பக்கத்தில் வந்த ஒரு கிராமத்தில் இருந்து அந்த சகோதரி சொன்னாங்க, பிரதர் நான் ஞான ஸ்நானம் எடுக்க விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நான் சொன்னேன், ஏம்மா முதல்ல நீங்கள் என்ன செய்யுங்க, ஞான ஸ்நானம் எடுக்க முன்னாடி முதல்ல ஒரு 7 வாரம் நீங்கள் என்ன செய்யுங்க, தொடர்ந்து ஜெபத்தில் வந்து பங்கெடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல தெளிவானதுக்கப்புறம் உங்களை ஃபாதர்ட்ட என்ன செய்கிறேன், கூட்டு போகிறேன். சில நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே கொண்டு போய் 50 பேர் திருமுழுக்கு பெற்றார்கள், அது பண்ணாங்க இது பண்ணாங்க. இல்லை, திருச்சபை தெளிவாக நமக்கு வழி நடத்துகிறது. திருச்சபை நமக்கு மீண்டும் மீண்டும் கற்பிக்கிறது. எதை கற்பிக்கிறது? கடவுள் ஒருவரே ஆண்டவர். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த பலிபீடத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் வரும் பொழுதும் நம் ஆண்டவரை நாம் சந்திக்கிறோம். ஆமென். இப்ப பாருங்க, இந்த அரசராகமத்தில் எலியாவுடைய காலத்தில் மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா அவர்கள் இரு மனத்தோராய் இருந்தாங்க. அல்லேலூயா.
கைகளை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி இருந்தாங்க? இரண்டு மனம். இன்னைக்கு ரெண்டு மனம். எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, கடவுள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவர்களுக்குன்னு நிறைய கடவுள்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கு இன்னைக்கு நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை தவிர மற்ற எல்லாத்தையும் செய்யறான். சில பேர் பாருங்களேன், போட்டில் தொழில் இல்லைன்னா என்னெல்லாம் பண்ணுறான். நாங்கள் சமீபத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்தோம். அந்த ஊரில் உள்ள அந்த பக்கம் அந்த ஊர் அந்த நிர்வாகி சொல்கிறாரு, எங்கள் ஊரில் மந்திரவாதிகளுக்கு பஞ்சமே இல்லை. எல்லாரும் கிறிஸ்தவம் வந்தாங்க. ஆனால் பாருங்க, என்னெல்லாம் மூட நம்பிக்கை இருக்குதோ எல்லாம் செய்கிறான். நான் அன்னைக்கு ஒரு தங்கச்சி வந்தா சொன்ன பார்த்தீங்களா, அவள் சொல்கிறா, நான் ஏசப்பாவை ரொம்ப நேசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நான் கத்தோலிக்க திருச்சபையில் தான், அந்த மாதா இருக்கிற திருச்சபையில் தான் வரணும்னு அந்த அம்மா அவள் பாருங்க, நம்மளை விட நல்ல ஜெபமாலை அழகாக சொல்கிறா. அல்லேலூயா. நீங்கள் நான் அன்றைக்கி ஒரு தங்கச்சி, நான் ஏற்கனவே சொல்லி பண்ணிக்கிறேன், இன்னைக்கு நீங்கள் சாதாரண பாருங்கள், ஒரு விசுவாச பிரமாணம், அந்தோனியார், புனித அந்தோனியார் சுகப்படுத்துதலும் பேய் ஓட்டுதலும் சொன்ன ஜெபம் எது? ஏங்க சொல்லுங்க. அந்தோனியார் இன்னைக்கு மாதிரி கீபோர்ட்லாம் வச்சு பாடி சோத்ரா மலேலியா அப்படிலாம் சொல்லி என்ன செய்யல. நம்ம இப்போ நம்ம ஜெபம் பண்ணுறோம், கடவுள் ஒரு காலத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் அன்னைக்கு அந்தோனியார் பேய் ஓட்ட பயன்படுத்தின ஜெபம் என்னது? விசுவாச பிரமாணம். நான் அந்த ஜெபம் நான் இன்னைக்கும் சொல்கிறேன், பேய் பிடிச்சவங்களாம் கொண்டு வருவாங்க. விசுவாச பிரமாணம் சொல்லும் போது என்ன ஓட்டம் ஓடுது. பிரைஸ் தி லார்ட். அருள் நிறைந்த மரியே ஜெபத்தை சொல்ல வாய் திறந்து சொல்லுவோம். நாங்கள் ரவுண்டாக இருந்து சொல்ல ஆரம்பிச்சோன்னே எரியுது, காந்தது, என்னை விட்டு அப்படின்னு ஓடுது. ஆனால் இந்த அருள் நிறைந்த மரியே ஜெபத்தை கூட இன்றைய கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன செய்யறதில்லை, சொல்றதில்லை. யாராவது ஒரு பெந்தகோஸ்துக்காரன், யாராவது ஒரு சபைக்கு போறவன் ஏதோ ஒரு அறவேக்காடு சொன்ன உடனே ஜெபமாலையை கீழே போட்ட எத்தனை பரிதாபமான கிறிஸ்தவர்கள். நான் மற்றவங்களை பற்றி பேச வரல. கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை, கடவுளாய் ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். அல்லேலூயா. மந்திரவாதியையும், குறி சொல்றவனை, நாள் பார்க்கிறவனை, நட்சத்திரம் பார்க்கிறவனையும், இன்னைக்கு இங்கே இருக்கிற பாருங்க, இன்னைக்கு இங்கே இருக்கிற நம்ம நிறைய பேர், சில பேர்லாம் குழந்தைகளுக்கு காலில் கயிறுலாம் கட்டி விட்டுருக்கீங்க. மிக முக்கியமான நல்ல முடியணும். உன் வீட்டில் தாயத்து தகடு, உன் வீட்டில் யாரோ ஒரு இங்கே இல்லாமல் பூசாரியை கொண்டு வந்து என்னெல்லாமோ பண்ணி, ஏங்க ஒரு கேள்வி கேட்குறேன், இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பாரா? நீ ஒரே ஒரு கேள்வி கேளு, என் கடவுள், என் ஆண்டவர், நான் விசுவசிக்கிற ஆண்டவர் வருவாரா? என் கூட வருவாரா? சவுல் கடவுளை விட்டு விலகி போனாங்க. அதனுடைய விளைவு என்ன? கடவுள் அவனை விட்டு விலகிட்டாரு. அதான் கடவுளின் ஆவி அவனை விட்டு பிரிந்தது அப்படின்னா தானே. கடவுள் அவனை விட்டு விலகிட்டாரு. விலகினதுக்கு அப்புறம் அவனுக்காக யாரு? சாமுவேல் இறைவாக்கினரை கூப்பிடும்படி ஒரு பொய்யான ஒரு குறி சொல்றவட்ட போய் நிற்கிறான் மனுஷன். முடிவு என்ன தெரியுமா? அங்க வந்து ஆவி சொல்லுது, அது சாமுவேலுடைய ஆவி கிடையாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அது சாமுவேலின் ஆவி கிடையாது. இறையாளு வல்லுநர்கள் அதை பிரித்து பார்க்கும்போது அது சாமுவேலுடைய ஆவி கிடையாது. ஏன்னா மந்திரவாதிகளும் குறி சொல்லுகிறவர்களும் பொய்யான ஆவிகளை உருவாக்குவார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சில பேருக்கு பாருங்க, மிக்கேல் ஐயா வந்து ஆடிக்கிட்டு இருப்பாரு. சிலருக்கு சில ஒரு அம்மா சொல்லுது, பாருங்க கரெக்டாக சொன்னாங்க, வேளாங்கண்ணி மாதம் அந்த அம்மாவுக்கு வராங்க. அப்படியாம்மா? அவள் வீடு. அப்புறம் தான் சொல்றாரு, அந்த அம்மாவுக்கு 2 பேர் இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே 2. அதான் அதுக்குள்ள வேளாங்கண்ணி மாதா வந்துருந்தாங்களாம். ஆனால் நம்ம ஆளுகளுக்கு சாமி பிரசங்கம் பண்ண கேட்காது, இதெல்லாம் நல்லா கேட்கும். அவள் ஆடிக்கிட்டே சொல்லணும், உன் புருஷனும் கூட பொண்டாட்டிக்கும் இப்படி ஏதாவது சொன்னால் அது நல்லா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நாம சாமி மந்திரிக்கும் போது நல்லா இருப்போம். போ, என்ன இவரெல்லாம் விவரம் இல்லாத சாமியாக இருக்காரியா? பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஒரு நாளும் கடவுள் உங்களுக்கு தருகிற வாய்ப்பை நீங்கள் இழந்து விடக்கூடாது. அல்லேலூயா.
கடவுள் ஒருவரே ஆண்டவர். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எலியா மக்கள் அனைவர் முன் சென்று எத்தனை நாள் இருமனதோராய் என்ன செய்வீங்க? தத்தளித்துக் கொண்டிருக்க போகிறீர்கள். ஆண்டவர் தாம் கடவுள் என்றார், அவரை பின்பற்றுங்கள். பாகால் தான் என்றால் அவர் பின்னே செல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு யார் பின்னால போறீங்க? சொல்லுங்க, யார் பின்னால போறீங்க? நல்லா சொல்லுங்க, யார் பின்னால போறீங்க? நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க, யார் பின்னால போறீங்க? வாயை திறந்து சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, எசையா 64ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, தம்மை நம்பியிருப்போருக்காக செயலாற்றும் கடவுள் உம்மையன்றி வேறு யார்? முற்காலம் முதல் இது பற்றி எவரும் கேள்விப்பட்டதும் இல்லை, செவியுற்றதும் இல்லை, கண்ணால் பார்த்ததும் இல்லை. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நான் ஒரே ஒரு வசனத்தோடு முடிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். சகோதரா, இந்த நாளிலே வாலிப மகனே, உன்னை சுற்றி இருக்கிறோம் ஃப்ரெண்டு சொல்கிற மாதிரிலாம் போகாத. சகோதரியே, யாரோ சொல்கிற மாதிரிலாம் போகாத. ஏன்னா வாசியுங்கள் எரேமியா 17ஆம் அதிகாரம். தயவு செய்து இந்த வார்த்தைகள் நமக்கு விடுதலையை கொண்டு வருவதாக. அல்லேலூயா. வாசியுங்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள் 13வது வசனம். ஆண்டவரே, இஸ்ரவேலின் நம்பிக்கையே, உம்மை புறக்கணித்தோர் யாவரும் வெட்கமுறுவர், உம்மை விட்டு அகன்றோர் தரையில் எழுதப்பட்டவர் ஆவர். ஏனெனில் அவர்கள் வாழ்வளிக்கும் நீரூற்றாகிய ஆண்டவரை புறக்கணித்தார்கள். யாரை புறக்கணிச்சாங்க? சொல்லுங்க, யாரை புறக்கணிச்சாங்க? சொல்லுங்க, யாரை புறக்கணிச்சாங்க? நீங்க ஆண்டவரை புறக்கணிச்சா வாழ முடியுமா? ஆண்டவரை புறக்கணிச்சா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். ஆண்டவரை புறக்கணித்தா உங்க குடும்பம் எப்படி உயருங்கிறத நீங்களே கேள்வி கேளுங்க. உன் கடவுளாய் ஆண்டவரை நீ புறக்கணிச்சிட்டு மாய மந்திரத்து பின்னாலையும், தீமைகள் பின்னாலையும், பாவத்தின் பின்னாலையும், அக்கிரமத்து பின்னாலையும், குடிவெறியின் பின்னாலையும், தவறான காரியங்கள் பின்னாலையும் நீ எத்தனையோ இந்த உலக பிரகாரமான தீய காரியங்களுக்கு பின்னால பயணித்து விட்டு போவாய் என்றால் எவ்வளவு பரிதாபம். யோசித்து பாருங்கள். பாருங்கள், மரியாயின் பிள்ளைகள் அவலமாய் சாக மாட்டார்கள். எவ்வளவு அழகாக ஜான் போஸ்கோ சொன்னார் தெரியுமா? மரியாளின் பிள்ளைகள் அவலமாய் சாக மாட்டார்கள். ஃபாதர் அந்தோணி சேவியர் என்னுடைய 8 வயதுல அந்த அருட்தந்தையினுடைய அங்கேயே பிடிச்சிட்டு நடந்த காலம் எனக்கு. நான் 13 வயதுல அவரை விட்டு வெளியே வர்றேன். ஆனா என்னை பார்த்து சொல்லுவாரு, டேய், நீ என்ன செய்வியோ என்ன செய்வியோ, ஆனா தூங்குறதுக்கு முன்னால ஒரே ஒரு அருள் நிறைந்த மாதிரியே சொல்லிரு. உண்மையிலேயே நான் உணர்ந்து சொல்லுகிறேன். அவர் எனக்கு சொல்லி கொடுத்தது, நீ ஒரே ஒரு அருள் நிறைந்த மாதிரியே ஜெபத்தை மட்டும் நீ நம்பிக்கையோடு சொல்லு. நம்பிக்கை இருக்கோ இல்லையோ சொல்லிரு. அன்னையில இருந்து என்னுடைய வாழ்க்கையில் சொல்றேன், நான் பாவிதான், தகுதி இல்லாதவன் தான், அக்கிரமம் நிறைந்தவன் தான், ஒரு குடிகாரனாக அலைந்தவன் தான். ஆனா அன்னைக்கு சொன்ன அந்த ஜெபம், மாதா என்னை இயேசுவிடத்தில் நடத்தி என்னை என் வாழ்க்கையில மாற்றத்தை காணும்படி செய்து. இங்க இருக்கிற சகோதரா, உன் கடவுளாய் ஆண்டவரை நீ இன்னைக்கு தேடு. மரியாள் இன்னைக்கு நமக்கு சுட்டி காட்டுகிற, மாதா நமக்கு சுட்டி காட்டுகிற மையம். மாதா ஏன்ட்ட வாங்கன்னு சொல்லல. பிரைஸ் தி லார்ட். மாதா சொன்ன ஒண்ணே என்னது? அவர் சொல்வதை செய்யுங்க. நீங்க மாதாட்ட போகும்போது மாதா நம்மளை அனுப்புறாங்க. எப்பா போப்பா, குடிச்சிட்டே ரோட்ல உட்கார்ந்துருக்கியே, ஏசுட்ட வாப்பா. ஜாதகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கியே, ஏசுட்ட வாப்பா. காலையும் கையிலையும் கயிறை கட்டிக்கிட்டே அலையிறியப்பா, இதெல்லாம் அறுத்து போட்டுட்டு ஏசுட்ட வாப்பா. இந்த சிலுவையின் அண்டையில வா. உனக்காக சிந்தப்பட்ட அந்த திரு ரத்தத்தினால் கழுவப்பட்டு நீ நித்திய நிலை ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மாதா நம்மை அழைக்கிறார். கடவுளுக்கு சாட்சியாய் வாழ, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழ. திருத்தூதர் பணி 4:12 சொல்வது போல, இவரால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. மீட்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவினால் அன்றி வேறு எவராலும் நமக்கு மீட்பு இல்லை. நான் ஒரே ஒரு காலிங், ஒரு அழைப்பை வைக்கிறேன்.
எலியா சொன்னது போல அந்த அழைப்பை வைக்கிறேன். கடவுள்தான் ஆண்டவர் என்றால் அவரை பின்பற்றுங்கள். பாகால் தான் என்றால் அவன் பின்ன நீங்க போங்க. அப்படின்னா எத்தனை? பாகால்னா மூட நம்பிக்கை, பாகால்னா உலகம், பாகால்னா குடிவரி, பாகால்னா அந்நிய வழிபாடுகள், பாகால் என்றால் சாத்தான். நீ கடவுளை தேட போறியா, சாத்தானை தேட போறியா? ஆசீர்வாதமா, சாபமா, நன்மையா, தீமையா? நீங்களே முடிவெடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை கீர்த்திசையும் புரிவோம். கண்ணீரோடு ஜெபியுங்கள். ஆண்டவரை பாருங்க. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். ஆண்டவரே, உம்மை விடாமல் பற்றிக்கொள்ள அருள் தாரும். உம்மை நான் நேசிக்கிறேன் இயேசுவே, தாவீதின் மகனே. இயேசப்பா, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே, கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுபவரே, இதோ வேதனைகளோடு, வருத்தங்களோடு, துயரங்களோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே, நோயினால் வருந்துகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கவலைகளால் வருந்துகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மகன் மகளுடைய வாழ்வுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள், திருமணம் முடித்து கொடுத்து இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை, திருமணம் கொடுத்தேன் ஆண்டவரே, பிரிந்து வாடுகிறார்கள். ஆண்டவரே, குடிப்பழக்கத்தினால் என் கணவர், என் மகன், என் தகப்பன், என் சகோதரர், என்னுடைய மருமகன் ஆண்டவரே பல்வேறு விதமான தீமைகளுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். விடுவியும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறார்கள். இதோ ஆண்டவரே, வேலை வாய்ப்புக்காக, படித்து வேலை வாய்ப்புக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே கடல் தொழில் வளமை அடைய வேண்டும் என்று ஜெபிக்கிற பிள்ளைகள், ஒவ்வொரு போட்டுகளையும் ஒவ்வொரு படகுகளையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு சகோதரனையும் தொடுங்க ஆண்டவரே. எனக்கு இந்த குடி பழக்கம் வேண்டாம், கெட்ட பழக்கம் வேண்டாம், போதை பழக்கம் வேண்டாம், பீடி சிகரெட்டு வேண்டாம், இந்த போயில பழக்கங்கள் வேண்டாம், இந்த பொடி தடைகள் வேண்டாம். ஆண்டவரே, தேவையில்லாத இந்த கெட்ட நடத்தை எல்லா தீமையிலும் விடுதலை தாரும். கணவன் மனைவி இடையில் இருக்கிற சந்தேகம், சண்டை, சச்சரவு, பிளவு, வீடு நிம்மதி இல்லாம இருக்க ஆண்டவரே, என் குடும்பம் நிம்மதி இல்லாம இருக்கப்பா, நிம்மதியை தாங்க ஆண்டவரே, எனக்கு நிம்மதியை தாங்க இயேசுவே. நிம்மதியை தாரும், நிம்மதியை தாரும், சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும், ஆசீர்வாதத்தை தாரும். ஏசப்பான்னு கூப்பிடுங்க. வயதான அப்பா அம்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் குடும்ப நிலைமையை பாரும். இதோ வயதானத்தினால் எனக்கு ஏற்பட்ட அவமானங்கள், தனிமை உணர்வுகள், தூக்கமின்மை, உறவுகள் எல்லாம் கைவிட்டு இருக்கிறார்கள். என் மீது இரக்கமையும் ஆண்டவரே. வாலிப மகனை ஒப்புக் கொடுக்கிறேன், வாலிப மகனை ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவே. இதோ படிக்கிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளையும் தொடும். பிள்ளைகள் ஞானத்திலே, அறிவிலே சிறந்து விளங்க ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவராய் இயேசுவே. உம்முடைய தொடுதலின் வல்லமை என் கண்ணீரை காண்பவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே. இயேசுவே, வெளிநாட்டு வேலைகள், வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள், கப்பலில் இருக்கிறவர்கள் ஆண்டவரே, ஒவ்வொரு தொழில் முயற்சிகள், இந்த திருவிழாவை கொண்டாடுகிற நம்முடைய பிள்ளைகளுடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றும் ஆண்டவரே. மாதாவுடைய பரிந்துரையினால
உமது அருளால் மந்திர மாயங்கள் பில்லி சூனியங்கள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறட்டும். மந்திர மாய ஆவிகள் ஆண்டவரே இப்பொழுது வெளியேறுவதா. தாயத்து தகடு இயேசுவின் நாமத்தினால் வெளியேறட்டும். எல்லா குடும்பங்களையும் வஞ்சிக்கிற ஆவியே, பொல்லாத தீய ஆவியே, நஷ்டங்களையும் விபத்துக்களையும் ஆபத்துகளையும் கொண்டிருக்கிற தீமையை பிள்ளைகளை விட்டு வெளியேறு இயேசுவின் நாமத்திலே. எங்க ஊர்ல இப்பொழுது ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் ஆசீர்வாதம் வெளிப்படுது. ஆண்டவரே, பிரிவினை சபைகளை தேடி ஓடுகிற பிள்ளைகள் கத்தோலிக்க திருச்சபையில் நற்கருணை நாதர் உமக்கு பிரமாணிக்கம் உள்ள பிள்ளைகளாக வாழ அருள் புரிவீராக. ஆண்டவரே, உங்க பிள்ளைகளை தொடுங்க, உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீதியின் பாதை திறக்கட்டும். எங்க குடும்பங்கள் விசுவாசத்திலே கட்டி எழுப்பப்படட்டும், ஆசீர்வாதத்திலே கட்டி எழுப்பப்படட்டும், நன்மைகளால் நிரப்பப்படட்டும், நிந்தை அவமானம் ஒளிந்து போகட்டும். வல்லமையினால் நிரப்பும். ஆண்டவரே, இப்பொழுதே உம்மை நோக்கி ஜெபிக்கிற இவர்களை ஜெப கருத்துக்கள் பதில் கிடைப்பதாக, பதில் கிடைப்பதாக. ஆசீர்வதிப்பவரே உமக்கு நன்றி. கைகளை கும்பிடுவோம். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவுக்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உமது திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடாமல் அனுபவிக்கால் உரிமாறுமை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அன்புக்குரியவர்களே, கரங்களை உயர்த்துவோம். ஆண்டவரே, நீரே என் கடவுள், என் நிந்தைகளிலிருந்து என்னை விடுவிக்கிறவர் நீர் ஒருவரே. இயேசுவே, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே. உம்மை தான் நம்பியிருக்கோம் இயேசுப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே. உம்மை தான் நம்பியிருக்கோம் இயேசுப்பா.
உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம். உம்மை விட்டா யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம். உம்மை விட்டா யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா.